ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பப்பாளி பழம் வச்சு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் நல்லா பழுத்த பப்பாளி பழம் பார்த்து ஒரு பழம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன பழம் தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள சீடை எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நான் ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அல்வா கிண்டும் போது நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த அளவுக்கு நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டேன். அடுத்தால ஒரு பேனில் நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் பட்டர் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பப்பாளி பழ பேஸ்ட்டு அதை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விடலாம். இது சூடாகி லைட்டாக கொதித்து வர மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு கொதித்து வரும்போது இதில் நான் 2 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்ல ஒரு அல்வா டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுலாம். இது லைட்டாக வற்றி அந்த அல்வா பதத்துக்கு லைட்டாக வரும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். அந்த பப்பாளி பழ டேஸ்ட்டுக்கு எதாலும் சேர்த்துக்கோங்க. சில பழம் இனிப்பாக இருக்கும். நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எனக்கு இது சரியாக இருந்துச்சு. இப்போ இதை இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி இந்த அளவுக்கு வரும். லைட்டாக வற்றி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறமா நம்ம 2 ஏலக்காவை நான் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருந்தேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லை பட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் எனக்கு கலந்தால் போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா வற்றி நல்லா கரெக்டான அல்வா பதத்துக்கு வந்துட்டு எனக்கு இது போதும். நான் இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான பப்பாளி பழ அல்வா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பப்பாளி பழ வாசனை நம்மளுக்கு இதில் வராது. எனக்கு ஏலக்காய் சேர்த்துருக்கும். இது பப்பாளி பழம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.